Hi friends, welcome back to my channel. So நம்ம இந்த வீடியோவில் மிஸ்ட்ரி ஆஃப் அண்டார்டிகா பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல் த அண்டர் கிரவுண்ட் லேக்ஸ் இன் அண்டார்டிகா தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்டார்டிகாவுக்கு அடியில் லேக், நம்ம வந்து தண்ணி இருக்குதுன்னு சொன்னாலே நம்ப மாட்டோம். ஸோ வந்து லேக். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1990s ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்துட்டு த லேக் வாஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு லேக் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அந்த லேக் வந்து த லார்ஜஸ்ட் சப்கிளேஷியல் லேக் இன் அண்டார்டிகான்றாங்க. ஒரு பெரிய லேக் இன் அண்டார்டிகா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை 3rd லார்ஜஸ்ட் லேக் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த லேக் வந்துட்டு ஐஸ்லேருந்து 3.5 கிலோமீட்டருக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்டாக 1970 ஐஸ்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு அடியில் 400 லேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்டு. அதாவது அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா, அண்டார்டிகாலேருந்து இந்த ஏன்ஷியன்ட் சூப்பர் காண்டினென்ட் காண்ட்வாண்டாண்ட் வந்து எப்போ செப்பரேட் ஆச்சோ அப்போ தான் வந்துட்டு அந்த லேக்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. லேக் எப்படி இன்னமும் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குன்னா, அந்த ஐஸ் ஷீட்டோடைய வெயிட் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரில் தான் இன்னமும் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குன்றாங்க. சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெரிய பெரிய டீப் ஹோல்ஸ்லாம் வந்து ட்ரில் பண்ணுறாங்க. அப்படி ட்ரில் பண்ண அதில் கிடச்ச சாம்பிளில் பார்க்கும்போது அந்த லேக் வாட்டரோடைய டெம்பரேச்சர் வந்துட்டு -3 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அந்த லேக் வந்து 20 மில்லியன் இயர்ஸாக அந்த ஐஸோட தான் மூடப்பட்டிருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள், -3 டிகிரி செல்சியஸ். சரி, அதை கூட விட்டுருவோம். 20 மில்லியன் வருஷமாக அந்த லேக் வந்து அந்த ஐஸால் மூடப்பட்டிருக்கு. -3 டிகிரி செல்சியஸ்லாம் அது எப்படி ஒன்றும் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்க முடியும்? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து 2014 வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து த லேக் வில்லன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேக் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அந்த லேக்கு தான் வந்துட்டு த ஆக்டிவ் எக்கோசிஸ்டம் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த லேக்குன்றாங்க. அந்த லேக்கில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குன்றாங்க. இந்த ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஸ்பீசிஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஏரையும் சன்லைட்டையும் மில்லியன் வருஷமாக பார்த்ததே இல்லைன்றாங்க. இது அப்போ எப்படி தான் வந்து உயிர் வாழுது, எப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, மீத்தேனையும் அமோனியாவையும் அது வந்து வளர்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வந்து வளருதுன்றாங்க. ஸோ இதோட பார்ட் 1 வந்து முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மிஸ்ட்ரியில் பார்ட் 2 வந்து பார்க்குறவங்கள. ஸோ பாய்.